Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். எங்க பார்த்தாலும் வந்து ஒரு பப்ளிக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா பொது இடங்கள்ல போய், ஏன்னா அந்த செய்தி அடிபட்டு போயிடுது. இந்த கடவுளே அஜித் என்ற ஒரு விஷயம் வந்து பெரிய பூம் ஆகுது, அது விவாதிக்கப்படுது, அது பேசப்படுது. அஜித் இவங்கெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் அஜித் இந்த அறிக்கையை கோபத்தின் காரணமாக வெளிப்படும். மன்றம் கலைக்கும் போதே வந்து எதுவும் தெரியுங்களா, அஜித் மன்றத்தை கலைக்கிறார். ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸும் ஃபேக்ஸ்ல வருது, ஏங்க இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, அதை ஒரே நாள்ல வந்து கலைச்சு விட்டு ஒண்ணுமே வேணாம் நீங்க கிளம்பி போங்கடான்னு சொல்லும்போது இனிமேல் அஜித் படமே ஓடாது, தியேட்டர் காலியா இருக்கு போதுன்னு பார்த்தா அப்படியே பூம்னு உல்டாவா மாறும். திரும்பவும் சொல்றது, விஜய்களுடைய மிகப்பெரிய பலமே என்னன்னா, ஃபீல்டோட உச்சத்துல இருக்கும் பொழுது இந்த சினிமா விட்டு கிளம்புற இந்த சம்பளமே வேணாம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் களத்துக்குள்ள வரும்பொழுது ஒட்டுமொத்த கவனம் அங்க வருது. ஏன்னா இந்த செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு, செய்தியாளர்கள் சந்திக்கல, அவர் விருப்பம் இல்ல, எல்லாரும் பாய்காட் பண்ணுங்க. தாவேக்கா விஜயை பத்தி ஒரு செய்தி வரக்கூடாது. ஆனா ஒரு அனைவூர்ல இருந்து கிளம்புனா ஒரு செய்தி, நின்னா ஒரு செய்தி, வந்தா ஒரு செய்தின் போது ஏன் செய்தியாளர் சந்திக்கணும்? முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்ச வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னைக்கு. நம்ம கூட சேர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. இந்த கடவுளே அஜித்தே அங்கிருந்து தொடங்கிடுறேன். அந்த ஒரு அறிக்கை எதனால, அந்த ஒரு அறிக்கை குறிப்பா ஒரு கோபத்தில் எடுத்த முடிவா? இது இல்லை, கோபத்தில் எடுத்த முடிவு தான். அது கோபத்தில் எடுத்த முடிவு தான். அதை தாண்டி இந்த அறிக்கை எப்போ எதிர்பார்த்தது, எப்போனா இதற்கு முன்னாடி அஜித்தை வைத்து நடந்த சம்பவங்கள் அவர் பண்ணலை, அவர் ரசிகர்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு உலகத்திலே ஒரு நடிகர் வந்து எனக்கு மன்றம் வேணாம், நீங்கள் ரசிகர்லாம் உங்கள் வேலையை போய் பாருங்கள், உங்கள் குழந்தை குட்டிகளை படிக்க வைங்க, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதையில் போயிட்டு இருக்கும் பொழுது, இல்லை நாங்கள் உங்கள் கொண்டாடி தாங்க தீர்வோம் அப்படின்னு தலை மேலே அதுக்கு மேலேயும் தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு சம்பவம் தான் வந்து நடிகர் அஜித்துக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு யாரும் கிடையாது, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. வந்து சார், பணம் புகழ் இது ரெண்டுத்துக்கு தான் சினிமாவில் வராங்க. பணம் கிடச்சிருது, புகழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புகழுக்கு அடிமையாகாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு 20 பேர் சேர்ந்து தலைவான்னு சொல்லும் பொழுதே ஒரு நடிகனுக்கு வந்து பொதுவாக சொல்கிறேன், நான் எதுவும் சொல்ல, ஒரு ஆசை வந்துடுது, ஒரு அரசியல் ஆசை வந்துடுது. ஒரு 20 பேர் சொல்லும் போது, ஒரு 2 லட்சம் பேர் சொல்லும் போது எப்படி இருக்கும்? அதே வேணாங்க, போங்க நீங்கள் உங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போங்க, என்னை வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித்தும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அதில் வந்து சில பேர் பொய் அப்படின்னு நடிக்கலாம். இருந்தால் விட அது சொல்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும். அது உண்மை தான். அது நீ அப்படி வந்து சொல்லிட்ட பிறகு அவர் வந்து எந்த பொது மேடையிலையும் கலந்துக்கல, எந்த மன்ற இதுலையும் இது பண்ணிக்கல, தன் ரசிகர்களை கூப்பிட்டு எந்த மாநாடும் போடல, அவர் பாட்டு அவர் வேலையை கடந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இப்படி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் சமீபமாக கடவுளே அஜித்தே அப்படின்ற ஒரு விஷயம், அது என்னன்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு பப்ளிக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா ஒரு பொது இடங்களில் போய், ஏன்னா அந்த செய்தி அடிபட்டு போயிடுது. இந்த கடவுளே அஜித் என்ற ஒரு விஷயம் வந்து பெரிய பூம் ஆகுது, அது விவாதிக்கப்படுது, அது பேசப்படுது. அஜித் இவங்கெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் அஜித் இந்த அறிக்கையை கோபத்தின் காரணமாக வெளியிட்டது தான் அது. ஓகே, இதுக்கு முன்னாடியும் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க, அவரோட பார்வைக்கும் போயிருக்கும். அப்பெல்லாம் எடுக்காத முடிவு ஏன் இப்போ எடுத்திருக்காங்க சார்? குறிப்பா இந்த ஏர்போர்ட்ல அவர் வரும்பொழுது அவரு முன்னாடியே இதை ஒழிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் தான், அதுலதான் ரொம்ப கொஞ்சம் கோபம் அடைஞ்சிட்டார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு என் பார்வையில் எதுனா வந்து பொதுவாகவே இந்த ஃபேன்ஸுங்க, அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் மிக உக்கரத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் கேரளாவை விட்டுட்டு சமீபத்தில் புஷ்பா 2 சம்பவம் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஒரு தியேட்டரில் ஒரு பெண்மணி இறந்து போய் அவங்களுக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த சமயத்தில் புஷ்பா 2 அல்லு அர்ஜுன் சேர்த்து அஜித்தையும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக விமர்சனம் மீது இருந்தால், ஏன்னா துணிவு வாரிசு சமயத்தில் துணிவில் நடந்த ஒரு கசப்பான அனுபவம் தெரியும். அப்போ ஏன் நீங்கள் எதுவுமே இது பண்ணல, இந்த ஃபேன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களா? இப்போ வந்து புஷ்பா 2க்கு எந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதோ, விடாமுயற்சி அந்த மாதிரி நிலைமைன்னு கிடையாது, விடாமுயற்சிக்கு அது மாதிரி ஒரு உக்கிரமாக இருக்கிறாங்க ரசிகர்கள். அப்படி ஏற்படாது, ஏற்படவும் கூடாது. ஏன்னா ஒரு தியேட்டரில் நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். ஒரு 2 வருஷ கேப்பில் ஒரு ஹீரோ வந்து நடிக்க வராரு. அந்த 2 வருஷத்தில் அந்த ஹீரோ வந்து மறந்துட்டு இருப்பாங்க, அவர் பெரிய அளவில் கொண்டாட மாட்டாங்கன்னு போது அதுலேருந்து ஒரு டீசர் வருது, அந்த டீசரை போட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சது கடவுளே அஜித்ன்ற ஒரு விஷயம். வந்து இப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த படம் வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்பொழுது அவங்கள நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருங்க, அவங்களுக்கு ஏதாவது அறிக்கை விடுங்க. நாமளே கூட நம்ம சேனலில் பேசியிருந்தோம், ஏதோ ஒரு வீடியோ கூட நீங்கள் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வாரிசு துணிவு சமயத்திலே. இப்போ இதுதான் ஒட்டுமொத்தமாக இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கடவுளே அஜித்தை வந்து கொஞ்சம் ஓவராகவே போயிடுச்சு.
இது எங்கே தொடங்கின ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பரோட்டா கடையில் வந்து அந்த கொத்து பரோட்டா போடுறப்போ அந்த சவுண்டோடு சேர்த்து இவங்க அஜித்தேன்னு கத்த அது ட்ரெண்டாக கடவுளே அஜித்தாக மாற, அப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் இந்த விமான சாகசெல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து எந்த வாகனம் கிடைக்குன்னு அடிச்சு பிடிச்சின்னு ஏறி இருக்கும்போது மெட்ரோ ரயிலில் போகும்பொழுது அங்கேருந்து ஒரு கும்பல் வந்து கடவுளே அஜித்தேன்னு பேச ஆரம்பிச்சுது. திடீர்னு ஃபாரினர் வந்து அவங்களும் ட்ரெயினில் உட்காந்துன்னு கடவுளே அஜித்தை பார்க்குற அளவுக்கு இது போயிடுச்சுன்னா இது நிச்சயமாக அஜித்துக்கு ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்கிறது. இவங்களை ஏதாவது வகையில் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், சொல்லி ஆகணுன்ற முறையில் சொல்லியாச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க போடுறாங்களா வேறு யாரும் போடுறாங்கன்னு தெரியல. வந்து நாங்கள் நிறுத்த மாட்டேங்க, நீங்கள் சிறுத்தை சிவா கூட படம் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து இதை நிறுத்துறோன்ற இதில் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து அதான் ரசிகர்களுக்காக ரசிகர்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரசிகர்கள் என்ன சொல்கிறோம் அதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு மீம் தான் சார். இருந்தாலும் துணிவுக்கு அப்புறம் எந்த படமும் வரல, பெரிய அப்டேட் எதுவும் வரல. ரேஸுக்கு போகிறாரு, குட் பை டாக்லில் கமிட் ஆகிறாரு, விடாமுயற்சி என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ ஒரே ஒரு டீசர் மட்டும் தான் வந்துருச்சு. இந்த மாதிரி எங்கேஜிங்காக ரசிகர்களை வச்சுக்காத ஒருவர் அல்டிமேட் ஸ்டார் வேணான்றாரு, என்னை வந்து தலைன்னு கூப்பிடாதீங்கன்றாரு, ஏகே நாளைங்க, அஜித்குமார் நாளைங்க. ரசிகர்கள் விருப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை இவர் வேணான்னு சொல்கிறார் அஜித் அவர்கள் வந்து அவங்க ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்களையும் வேண்டாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முக்கியமான இல்லை. எப்பவுமே அஜித்துக்கு என்னன்னா தன்னுடைய ரசிகர்கள் வெறும் இந்த விசிலடிச்சாங்குஞ்சிகளை கமல் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இதை தாண்டி வந்து இது வந்து ஒரு சினிமா தானே. வந்து அஜித் நேரடியாக சொல்லனாலும் அவருடைய மனநிலை இப்படி தான் இருக்கும். வந்து எப்போ நான் வந்து ஒரு 100 கோடி ரூபா வாங்குறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நடிச்சுட்டு போகிறேன், அதை பார்க்குறீங்களா, கடந்து போய்கிட்டே இருங்க. ஏன் நீங்கள் வந்து கையில் வச்சு சூடம் கொடுத்துறீங்க, அப்புறமா தலைகீழ நிற்கிறீங்க, தேட்டர் முன்னாடி டான்ஸ் ஆடுறீங்க, பட்டாசு கொளுத்தி போடுறீங்க. என் வேலை அது, எனக்கான கூலி கொடுத்துட்டாங்க. உங்கள் வேலை படம் பார்க்குறது, முடிச்சிட்டிங்கன்னா உங்களை வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, ரியல் வேலையை, உங்கள் குடும்பத்தை பாருங்கன்ற ஒரு மனநிலை. இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான். காலாகாலமாக இந்த ரசிகர்களை நான் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாது இந்திய சினிமாவில் எப்படின்னா, இவன் வரணும், இவன் சம்பாதிக்கிறான்ல, ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறானே, அதில் கிட்டத்தட்ட 900 ரூபாயை தான் படத்துக்கு செலவு பண்ணோம். அடி முட்டாள் ரசிகனாக உட்கார வச்சு அந்த தேட்டரில் தன் படத்தை பார்க்க வைக்கணும், இவனுக்கு கட்ட ஒன்று பாலாபிஷேகம் செய்ய வைக்கணும், இவனை என்னென்னலாம் பண்ண வைக்கணும்ன்ற விரும்புகிற ஒரு ஹீரோ. பெரும்பாலான ஹீரோக்கள் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு சொல்ல வேண்டியதுதான், நீங்கள் இந்த கட்ட அவுட் வைக்கக்கூடாது, மன்றம் இருக்கக்கூடாது, அமைதியாக வந்தீங்களா படம் பார்த்தீங்களா போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இது அஜித் சொல்லலையே கண்டி அவருடைய மனசில் ஏற்பட்ட ஒரு விஷயம். சார் ஒரே ஒரு சாலிகிராமத்தில் தான் அஜித்தோடைய ரசிகர் மன்றம் இருந்தது. அதுக்கு ரசிகர் மன்ற தலைவர் அப்போ ராஜா. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுங்களா? அந்த இதில் ஜேன்னு கூட்டம் வரும். அது சின்ன இடம், அருணாச்சலம் ரோடு, பிரசாத் லேப் எதிர்க்க ஒரு சந்தில் இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அஜித்தை திடீர்னு கிளம்பி மன்றத்துக்குலாம் பெரும்பாலும் வரமாட்டாங்களே, வந்து பார்த்தோன்னே என்னங்க இது குடியிருக்கிற பகுதியில் வந்து நான்சென்ஸாக இருக்குது, அவர் வருத்தப்பட்டிருக்காப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்க, அங்கே வரவங்க வெளியூர்லேருந்து வந்துடுறாங்க இல்லை. அப்புறம் வந்து மன்றத்தை எங்கேயாவது அவுட்டரில் குன்றத்தூர் மாதிரியான இடத்துல எடுத்து போய் போடுங்கன்னு, குன்றத்தூர்லாம் போட முடியுங்களா, சும்மா ஒரு இது சொன்னது. அதன் பிறகுதான் அவருக்கான மனநிலை மாறிடுச்சு. மன்றமே வேணா தூக்குங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. தூக்குங்கன்னு சொல்லுது. இது ஒரு பெரிய தில்லு வேணும்னு தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது சொல்றதுக்கே வந்து. ஓகே, அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நீங்க திரும்ப திரும்ப வந்து ஏன் வந்து என்ன தொந்தரவு பண்ணி போங்கப்பா அப்படின்ற இதுதான் அந்த அறிக்கை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது சார் துணிவுக்கு அப்புறம் எந்த படமும் வரல, விடாமுயற்சி வருது. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு வியாபார ரீதியாக கூட அவர் பயன்படுத்திருக்கலாம். ஓகே, விடாமுயற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அறிக்கை விட்டுலாம் அப்படின்ட்டு ரசிகர்களை வியாபார யுக்தியாக கூட பயன்படுத்தாம அவங்கள அவர் தான் ரியல் மனிதர்களாகவும் அவங்கள ஒழுங்கா நடவடிக்கைகள் மீன்ஸ் அவங்கள ஒழுங்கா கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், இதுதான் அஜித் அவர்களா. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும், இப்படி இருங்க அப்படின்னு தன் ரசிகர்கள் மேல எப்பவுமே ரொம்ப அக்கறையாகவும் இருக்கக்கூடியவராக தான் அஜித் தெரிகிறாரு. இப்படி சொல்லிட்டோம்னா இப்ப விஜய் எதுவும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா விஜயும் வந்து இல்ல இப்ப வந்து டாப். இப்ப நீங்க ரஜினியும் அப்படிதான் வந்து ரஜினி எப்போ சொல்லிட்டாரு வந்து என்ன பார்க்க வராதீங்க, என்ன இது பண்ணுங்க, இந்த 12ஆம் தேதி டிசம்பர் 12 நான் ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்னன்னா அவருக்கு நடந்த கசப்பான அனுபவங்கள் தான். ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு 3 பேர் இறந்து அந்த காலகட்டங்களில் அந்த அம்மா எல்லாம் வந்து அழுது அவர் ரஜினிக்கு சாபம் கொடுத்து நீலாம் நல்லா இருப்பேன்னு, ஏன்டா நமக்கு இந்த சாபத்தை வாங்குவான்னு சொல்லி அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லி இது எல்லாருக்குமான ஒரு மனநிலை தான் வந்து. அதை தாண்டி இவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து. நான் ரஜினி படமே பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன், நான் இமயமலைக்கு இன்னும் ஒருத்தன் கெரோசின் டின்னோட போயஸ் கார்டன் நின்றுட்டான் வந்து, நீ வந்து நடிக்கிறேன்னு சொல்லலைன்னா தீ வச்சு கொளுத்திப்பேன் அப்படின்னு. அப்போதான் ரஜினிக்கே தோணுதான், என்னன்னா ஒரு 2.5 மணி நேரம் நம்ம நடிச்சதை இவனுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம்னா அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம என்ன தேவதூதனா அப்படின்னு. இது ரஜினிக்கும் இருக்கும், விஜய்க்கும் இருக்கும், அஜித்துக்கும் இருக்கும்.
நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இவர்கள் அந்த அளவோடு பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக மாறிட்டாரு. அஜித்துடைய மனநிலை என்னன்னா, ரைட் நீங்கள் கிளம்பி போங்கப்பா, நான் நடிச்சிட்டேன், நான் ரேஸ் போகிறேன், நான் இது பண்ணுறேன், அடுத்த கட்டமாக நான் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அஜித்துடைய வாணி என்னன்னா, நீ படிக்க போ, நீ மற்ற வேலையை பாரு, நீங்கள் இதுவாரு, அதே சமயத்தில் நீ ஒரு முட்டாள் ரசிகனாக இருக்காதே அப்படின்னு சொல்றது தான். அதான் ஒழுக்கமா இருங்க அப்படின்றத அடிக்கடி அவர் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி சார்? அது நீட்டான ஒரு மனிதங்க அஜித் வந்து. ஒரு ஒரு உடையாகட்டும், ஒரு பேசுகிற விதமாகட்டும், அப்புறம் அவர் நடந்துக்கிறது. அஜித் வந்து நான் சினிமா பத்திரிகையில் பல ப்ரெஸ் மீட்டு அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த பெரும்பாலும் அந்த ஸ்டாரோட பார்க்ஷர் அட்டனில் தான் வைப்பார். அது ஒரு அந்த ஆளே அவ்வளோ நீட்டாக இருக்கும், அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கும். ஒரு கோட் சூட்டோடு தான் வருவார், வந்து கரெக்டாக இது பண்ணுவார். வந்துட்டு ஏதோ நாம்கே வசன் சந்திக்கிற மாதிரி இல்லாமல் அவரும் கூட சாப்பிடுவார், பேசுவார் பர்சனல் விஷயங்களை. அப்புறம் அது என்ன எது என்ன போயிட்டு திரும்ப எல்லாம் முடிஞ்சு போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போவார். இது ஒரு அதுக்கப்புறம் ரொம்ப அது ஓவரான பிறகு கொஞ்சம் அதிகப்படியான பாப்புலர் கிடைக்கும் பொழுது எல்லாருக்கும் மாறும் இல்லைங்களா, ரொம்ப அப்படியே அதோட கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார் வந்து. இது வந்து அஜித் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். அது அந்த குணம் வந்து அதை வந்து தன் ரசிகனிடம் அவர் எதிர்பார்த்தார். அதுதான். சமூக வலைத்தளங்கள்ல சிலர் எழுதும் பொழுது ரசிகர்களை இன்னும் வெறுக்கிறார் அவரு. அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது அப்படிலாம் இல்லை, அவங்கள நான் வேற மாதிரி அவங்கள டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா வெறுக்கிறாரு, ரொம்ப தள்ளி போறாரு, இதெல்லாம் அவருக்கு நல்லது இல்லை, அவரோட படங்களின் எப்படி அந்த மாதிரிலாம் எழுதும் பொழுது அதெல்லாம் நடக்க பாசிட்டிவா சார்? இல்ல மன்றம் கலைக்கும் போதே வந்து எதுவும் தெரியுங்களா, அஜித் மன்றத்தை கலைக்கிறாருன்னு அப்போ இது மாதிரி மீடியாக்கெல்லாம் கிடையாது. ஃபேக்ஸ்ல வருது தகவல், ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸும் ஃபேக்ஸ்ல வருது. வந்த உடனே எல்லாரும் பேசுறது என்னன்னா, இதோட அஜித் மார்க்கெட் காலி. ஏங்க இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, அதை ஒரே நாளில் வந்து கலைச்சி விட்டு ஒன்றுமே வேணாம் நீங்கள் கிளம்பி போங்கடான்னு சொல்லும்பொழுது அவன் வெறுப்பாயிட போகிறான், இனிமேல் அஜித் படமே ஓடாது, தியேட்டருக்கு காலியாக இருக்க போகுதுன்னு பார்த்தா அப்படியே பூம்னு உல்டாவாக மாறுது. பயங்கரமாக இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எதையுமே செய்யாதீங்கன்னு போது செய்வாங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கான மாசே தெரிய ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி உடைக்க முடியும்? ஓகே, இல்லை அல்டிமேட் ஸ்டார் கூப்பிடாதீங்க, தலை கூப்பிடாதீங்க, இப்போ வந்து அஜித்தே கடவுளே அதுவும் வேண்டாம் இப்படிலாம் சொல்லும் பொழுது அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணாலும் அவர் விட்டு போக மாட்டாங்களே சார், அது என்ன? இல்லை அது வந்து நீங்கள் இப்போ சமூக வலைத்தளோட வெறுக்கிறாரு, அவர் வந்து மதிக்கல ரசிகர்களை, நீங்கள் ஏன்டா வந்து அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்பொழுது அது ஒரு அன்பு, ஏதோ ஒரு விதத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு பிடிச்ச விஷயங்கள் வந்தது. அப்புறம் அஜித் வந்து சில உதவிகள்லாம் வந்து அந்த வலது கை செய்ததுக்கு இடது கைக்கு தெரியாத மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்து அவருக்கு இப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுத்திச்சு. அது ஏன் என்ன காரணம்னு சொல்லவே முடியாது. ஒரு தம்பி போய் இந்த சைதாப்பேட்டையில் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க பச்சை குத்தி வச்சுருக்காரு, டாட்டூ போட்டு வச்சுருக்காரு. என்னதுக்கு பண்ண எனக்கு என்ன பிடிக்கும் சார், அவ்வளோதான் சார், எனக்கு அதை பற்றிலாம் நீங்கள் காரணம் சொல்லாதீங்கன்னு. ஓகே பிடிக்கும் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் நம்ம ஒன்று இது பண்ண முடியாது, ஆராய முடியாது. இப்படி தான் அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை அஜித் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. சிறப்பு. அவர் போட்ட ஒரு அறிக்கைக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு சார். இந்த பக்கம் புஷ்பா 2 என்னங்க நடக்கட்டும், எவ்வளோ படங்கள் வேணா வரட்டும், இந்த ஆண்டோட இறுதியில் நான் சொல்லி அடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு இந்த விஷயங்களை இந்த கலெக்ஷனை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும், சொல்லி வச்சு அடிச்சிருக்காங்களா சார்? சொல்லி வச்சு தாண்டி வந்து ஒரு படம் ஒரு கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டை தாண்டி ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே, அதை தாண்டி ரசிகர்களுடைய பல்ஸு, இது எல்லாம் தெரிந்து ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை கொண்டாடுவோம் நாங்கள். புஷ்பா 2 மேலே எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தது. அதெல்லாம் மீறி எல்லா இடத்துலையும் இது நீங்கள் வந்து தெலுங்கானா ஆந்திராவை தவிர்த்து நார்த்தில் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. நார்த்தில் வந்து வெறித்தனமாக கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு நல்ல கலெக்ஷன். இது வந்து லாஜிக் சரியில்லை, இது கண்ணமுடின்னு படம் பார்க்குறாங்க, அதெல்லாம் விடுங்க. லாஜிக் சரியில்லை, கண்ணமுடின்னு படம் பார்க்குறாங்க, இது வந்து பிற்போக்கான படம் அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ண கூட 3 மணி நேரம் 20 நிமிஷத்தை மக்கள் முழுசாக பார்த்து தானே வெளியே வராங்க. அப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கு பிடித்தமான ஒரு படத்தை அது லாஜிக்கோ அல்லது மசாலா படமோ கரம் மசாலா படமோ எது வேணாலும் இருக்கட்டும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. 6 நாளில் 1000 கோடி வந்து எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கும் சில பேர் ஒரு இது சொல்கிறாங்க என்னென்னா வந்து ஏங்க முன்கூட்டியே அதுக்கு ப்ரீமியர் ஷோ போட்டாங்க. அந்த ப்ரீமியர் ஷோவில் மும்பையில் முதல் நாளே வந்து 3000 ரூபாய் டிக்கெட் விற்றுருக்காங்க. சரி, தியேட்டர்லேயே. தெலுங்கானா ஆந்திராவில் 1500 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னு. சரி ஓகே, ப்ரீமியர் ஷோ போட்டாங்க, முன்னாலே 3000 ரூபாய் 1500 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டாங்க. பார்த்தவன் வெளியே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை இந்த படம் ஒன்றும் இல்லாமல் ஒரு மொக்க படமாக இருந்துன்னு வச்சுக்க 10 வச்சுருப்பான். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு தமிழ் படம், பேர் சொல்ல விரும்பலை நான், படத்துடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். அந்த ரிசல்ட் வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்டது. திட்டமிட்டு இந்த படத்துக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டாங்க. திட்டமிட்டு எல்லாரும் சேர்ந்து மைக்கை பிடிச்சி கதறாங்கன்னு திரும்ப சொல்கிறது தான் வந்து கமலா தேட்டர்லேயும் அதே இது தான் கொடுத்தாங்க. வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு தேட்டர்லேயும் அதே தான்,
கர்நாடகாவில் பெங்களூர்ல இருக்கிற அதே தியேட்டர் அதே இதுதான் வந்து படத்துக்கு வந்து ரசிகர்கள் வந்து விமர்சனம் சொன்னாங்க. இது இப்படி இருக்கும்பொழுது புஷ்பாவை எல்லா இடத்துலையும் புஷ்பா 2 கொண்டாடுறதுக்கான காரணம்னா திரும்பவும் சொல்லும் பொழுது ஒரு கதை, அந்த கதை சார்ந்த ஒரு திரைக்கதை, அந்த திரைக்கதையை மக்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி ஒரு படத்திற்கு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன், ஒரு எமோஷனல், இது எல்லாம் ஒரு சேர ஒரு படத்தை கொடுத்தா அந்த படம் இட்டு, அதுவும் மாபெரும் இட்டுன்றதுக்கு சமீபத்திய ஒரு உதாரணம் வந்து புஷ்பா 2. ஓகே, எந்த நம்பர்ல போய் முடியும் சார் அந்த கலெக்ஷன்? ஏன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி அப்படின்றப்போ எங்க போய் நிக்க போகுது, அது என்ன பண்ண போகுது இது? நான் பாம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார் வந்து, சார் இங்கே நீங்கள் வந்து ப்ரீமியர் ஷோவுக்கு, அவர் தான் சொன்னார், ப்ரீமியர் ஷோவுக்கே பாம்பேல இங்கே பெரிய பெரிய படா ஹீரோக்கள்லாம் இருக்காங்க, இங்கே அவங்கள மீறி அல்லு அர்ஜுன் ஒரு சவுத்துலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் படத்துக்கு கவுண்டர்லேயே 3000 ரூபாய்க்கு டிக்கெட் போகுதுன்னா அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு. இவங்க ஏன் பாட்னாவில் போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க? எல்லாரும் உலக, அதாவது வந்து என்னென்னா, நீங்கள் டெல்லி, கொல்கட்டா, தலைநகரில் பண்ணலாம், அதாவது இங்கே முக்கியமான 4 நகரங்கள் 5 நகரில், ஒரு பீகாரில் ஒரு பாட்னாவில் போய் ஒரு சவுத் இந்தியன் படத்துக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு போது எல்லாரும் கேள்வி பண்ணி சிரிச்சாங்க, என்னையா அது அப்படின்னு. அங்கே போஜ்பூரி படம் தான் அவங்க, அதாவது இந்தி படமே பார்க்க மாட்டாங்க, போஜ்பூரி படம் தான் பார்ப்பாங்க. அப்படியே படத்தில் அங்கே தாங்க பிச்சு கட்டின்னு ஓடுது இந்த படம். அப்போ அந்த பல்ஸை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறேன். முதல் பாகத்தினுடைய வெற்றி, அந்த வெற்றியை தொடர்ந்தது. குறிப்பாக நான் அந்த அவர் பாம்பே டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசும்பொழுது நார்த்தில் வந்து ஹவுஸ்ஃபுல் சார், சரி இப்போ ஓகேங்க, இன்னும் எவ்வளோன்னா 2 வாரம் சாலிடாக ஓடும் அப்படின்னு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3000-லேருந்து 4000 கோடி வரைக்கும் அந்த படம் அடிக்கின்றான். அவ்வளோ தூரம் ரெக்கார்டு பண்ண போகுது, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பொங்கல் வரைக்கும் அதை தாங்குச்சுன்னா அடிச்சு தூக்கிடும் அப்படின்ட்டு. அல்லு அர்ஜுன் தான் நம்பர் 1 சார். 300 கோடி ரூபா சம்பளம் ஏற்றியாச்சு. ஓகே, RRR படத்தினுடைய முதல் நாள் வசூலை வந்து முறியடிச்சிச்சு. அவங்க மாமாவுடைய ரெக்கார்டு, சிரஞ்சீவியோட ரெக்கார்டை வந்து காலி பண்ணிட்டாரு. வந்தாச்சு இல்லைங்களா? ஒரு படத்தினுடைய வெற்றி, அந்த வெற்றி வந்து மாபெரும் வெற்றியாக மாறும்போது, அந்த மாபெரும் வெற்றியாக மாறும்போது அது மொத்தம் வந்து அந்த ஹீரோவுக்கு தான் சேருவாங்க. அதுதான் இப்போ அல்லு அர்ஜுன். சிறப்பு. ஆனால் அந்த 25 லட்சம் அப்படின்றது அந்த பெண்மணி இறந்ததுக்கு கொடுத்துருந்தாரு. அதுவும் ஒரு ஹீரோ வந்து லைக் இங்கே நடந்ததுன்னா அது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. முதல்ல அந்த விஷயம் தெரிஞ்சதும் 25 லட்சம் கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்ன அல்லு அர்ஜுன் எல்லாம் ரொம்ப ஆட்டிடியூட் இப்படிலாம் பேசினாங்களே சார், அதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி? இல்லை, அது பேசுகிறார் என்னென்னா, மறுபடியும் அந்த ரசிகர்களுடையது தான், இதில் யார் மேலே தப்புன்னு கிடையாது. ஒரு படம், அந்த ப்ரீமியர் ஷோ, அந்த ப்ரீமியர் ஷோவுக்கு அந்த பெண்மணி 2 குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு கணவனை கூட்டின்னு வந்திருக்காங்க. வழக்கம் போல் கூட்டம் இருக்குன்னு தெரியும், அப்படிதான் நார்மலாக இருந்தது. அல்லு அர்ஜுன் தேட்டருக்காரங்கிட்ட வரப்போறேன்னு சொன்னதை தேட்டர் நிர்வாகம் வந்து போலீஸுக்கு தகவல் சொல்கிறேன்னு போலீஸ் சொல்லுது, இந்த மாதிரி வரப்போறாரு ஒரு ஹீரோன். அப்போ உள்ள படம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, வெளியே படம் பார்க்க வந்தவங்க, அதுக்கு வெளியே கடை வச்சிருந்தவங்க, மொத்த பேரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வந்ததில்ல. இதில் மூச்சு திணறல அந்த பெண்மணி மாட்டிக்கிட்டாங்க. மாட்ட பிறகு எதிர்பாராத சம்பவமாக இருந்தாலும் உடனடியாக அதுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு, ஒரு நிவாரணத் தொகை என்னதான் கொடுத்தாலும் வந்து திரும்ப அந்த உயிர் கிடைக்க போகிறது. திடீர்னு டக்குன்னு அந்த நேரம் தான் வந்து அந்த கவர்மெண்ட்டு அதிகாலையின் 4 மணி காட்சியை ரத்து பண்ணுறேன்னு, ஏதாவது சம்பவம் நடந்தால் தான் பண்ணுவாங்க பொழுது. இங்கே துணிவுக்கு நடந்த மாதிரி அங்கே வந்து, ஏன்னா அங்கே வந்து விடியெல்லாம் அந்த படத்தை போட்டிருக்காங்க வந்து. இதெல்லாம் மாரி, ஆனால் ரைட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேலாவது அப்புறம் இங்கே எப்படி அஜித் வந்து ஒரு அறிக்கை கொடுத்து ஒரு இது பண்ணார், அல்லு அர்ஜுன் மாதிரியான ஒரு ஹீரோக்கள் தெலுங்கில் இதை விட அவங்க மோசமாக இருக்காங்க வந்து. அதாவது எருமாட்டை வெட்டுறது, இது பண்ணுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் வந்து, இவங்கெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, வரீங்களா அமைதியாக படம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு. ஒருவேளை இதுக்கப்புறம் வந்து அல்லு அர்ஜுன் சொல்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம், இவர் இனிமேட்டு எந்த மேடை ஏறினாலும் அது சர்ச்சை தானா சார்? இதுக்காக தான் எல்லாரும் கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. இல்லை, சர்ச்சையை தாண்டி நீங்கள் அது சர்ச்சைன்னு பார்க்க வேணாம், அது நீங்கள் அரசியல்னு பார்க்கலாம். நடிகர் விஜயா பார்த்த ஒருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயா வந்துட்டார். ஓகே, நீங்கள் விஜய் வந்து ட்விட்டரில் வந்து கட்சி ஆரம்பித்தார், வந்து இது ஆஃபீஸில் கொடியேற்றினார், அப்புறம் வந்து மாநாடுன்ற ஒரு ஷூட்டிங் நடத்திட்டாரு, பிரம்மாண்டமான ஷூட்டிங் வந்து 10 லட்சம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு மாதிரி விமர்சனம் இருந்தப்போ, திரும்ப வெளியே வரல. இவர் பனையூரில் தான் நிவாரணப் பொருள்லாம் கொடுத்தாரு. இங்கே இருக்கிற விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலைக்கெல்லாம் போய் பார்க்கலன்பது. சரி, ஒரு நூல் வெளியீட்டு விழா, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாக்கு வராரு. விஜய் என்ன பேச வைக்கிறார் அப்படின்பொழுது, நூலை பற்றி அந்த நூலை பற்றி 2 வார்த்தை பேசிட்டு மீதி ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு பேச்சு, அது இன்னைக்கு வரைக்கும் இப்போ நாம் பேசுகிற வரைக்கும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த அரசியல் தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியல் அளவில் அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா, அப்போ ஒரு பலமான அரசியல் தளத்திற்குள் விஜய் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஓகே, அதான் மாற்று கருத்து கிடையாது. நீ எந்த மேடை ஏறினாலும் எல்லா ஃபோக்கஸும் அவர் மேலே தான் இருக்குமா? ஏறின 2 மேடை, அந்த 2 மேடையும் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
முதல் மேடை தாக்கம் குறைக்கிறதுக்குள்ள அடுத்து அம்பேத்கர் வச்சு அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இதுதான் ஒரு அரசியல்வாதியா அவர் சாதிக்கிறதா? இல்ல, அரசியல்வாதியா சாதிக்கிறது விட இதுதான் வந்து ஒரு பெரிய செல்வாக்குன்னு கூட சொல்லலாம். நீங்க எம்ஜிஆருக்கு பிறகு திரைப்பட நடிகர்கள் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கும் ஒரு கூட்டம் வந்த சீக்கிரத்தில் காணாமல் போயிட்டாங்க. இந்த அளவுக்குலாம் வரல வந்து. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் யாருன்னா ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு கட்சி ஆரம்பித்தவங்க. திரும்பவும் சொல்கிறது, விஜயோடைய மிகப்பெரிய பலமே என்னென்னா ஃபீல்டோட உச்சத்தில் இருக்கும் பொழுது உச்சத்தில் இருக்கும்போது நடிகன் இப்படி வேணாம், இந்த படத்தை விட்டு நான் கிளம்புறேன், நான் இந்த சினிமா விட்டு கிளம்புறேன், இந்த சம்பளமே வேணான்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் களத்துக்குள்ளே வரும்பொழுது ஒட்டுமொத்த கவனம் அங்கே வருது. அதை தாண்டி ஒரு இளைஞர்கள் கூட்டம் விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. பெண்களுடைய ஓட்டு பெரிய பலமாக இருக்குது. அதனால்தான் எங்கே போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது பெண்களுக்கு முக்கியத்துவம் தர மாதிரியான ஒரு செய்தியை ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். குடும்பம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடித்தமான ஒரு ஹீரோன்னு ஃபேமிலிகளுடைய ஓட்டு அவருக்கு பெரிய கணிசமான ஓட்டாக கிடைக்கும். இதெல்லாம் மீறி ஒன்றுமே இல்லை சார், விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இவருக்கு என்ன தெரியும், ஒரு பச்சா, அவர் பால்வாடி குழந்தை அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. வந்த பிறகு பெரிய கட்சிகளுடன் கூட்டணி, தாவேகா கூட்டணி வைக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு செய்தி வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பலம் அது. வாங்க நீங்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் மிக சரியாக ஒரு அரசியல்வாதியாக அருமையாக காய் நகர்த்திக்கிட்டு போகிறார். இருந்தாலும் சினிமா காட்சி மாதிரி தான் இருக்கு. அந்த வசனமா இருக்கட்டும், அந்த ஃப்ரேமா இருக்கட்டும், இந்த மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார். ஏன்னா இன்னும் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு, பக்கம் பக்கமா வசனம் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கு என்னைக்கு ஒரு புல் ஸ்டாப்? செய்தியாளர் ஏன் சந்திக்கணும்னு நான் கேட்குறேன். இப்போ செய்தியாளர் சந்திக்க மாட்டேன்றாரு இல்லைங்களா? அப்போ நீங்கள் செய்தி போடாமல் விடுங்க, நீங்கள் விஜயை பற்றி பேசாமல் விடுங்க. பொதுவாகவே நான் கேட்குறேன், விஜய்ன்ற இடத்துல சரி செய்தியாளர் சந்திக்கல, அவர் விருப்பம் இல்லை, எல்லாரும் பாய்காட் பண்ணுங்கப்பா. தாவேக்கா விஜயை பற்றி ஒரு செய்தி வரக்கூடாது. ஆனால் அவர் பனையூர்லேருந்து கிளம்புனா ஒரு செய்தி, நின்னா ஒரு செய்தி, வந்தால் ஒரு செய்தின் போது ஏன் செய்தியாளர் சந்திக்கணும்? சந்திக்காமலாம் இருக்க முடியாது. சரி சந்திச்சுக்கலாம், 2026 நெருக்கத்தில் சந்திச்சுக்கலாம், இல்லை சந்திக்காமலே போகலாம், இல்லைன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம், அது அவருடைய விருப்பம். அது திரும்ப ஏன் இவர் பத்திரிகையாளர் சந்திக்கலன்ற கேள்வியே ஒரு அபத்தமான கேள்வியாக எனக்கு தோணுது. ஓகே, அதே மாதிரி மக்களையும் இன்னும் நேரடியாக போய் களத்தில் சந்திக்கல, பனையூரில் வச்சு இது நிவாரணம். அது கண்டிப்பாக மக்களை சந்திச்சு தான் ஆகணும். மக்களை சந்திச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு பயணமாக அவர் கிளம்ப போகிறாருன்ற மாதிரி ஒரு தகவல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த தளபதி 69 டாக்கி பொசிஷன்லாம் முடிக்கிறாங்க. ஓகே, மக்களை நீங்கள் சொல்லி செய்தியாளர்களை சந்திக்காத ஒரு விருப்பமாக இருந்தாலும் ஒரு தலைவராக வந்தாச்சு, பொது மேடைக்கு வந்தாச்சு, ஒரு பொது விஷயத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நீங்கள் பேச ஆரம்பிச்சது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. நீங்கள் எது சொன்னாலும் அது ஒரு பெரிய வைரலாக மாறுது அப்படின்னு பொழுது அந்த மக்கள் என்ன நினைப்பான், அவர் அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி பனையூரில் தான் பேசுவாரா, நூலில் தான் பேசுவாரா, அவர் அங்கே தான் நிற்பாரா, ஏன் எங்கள் ஏரியாவுக்கு வரமாட்டாரான்னு அந்த அவங்க ஏரியான்னு சொல்கிற அந்த பகுதிக்கு விஜய் போகும்பொழுது அவருடைய மைலேஜ் இன்னும் பெருசாக மாறும். ஓகே, எல்லாரையும் இவர் தானா போய் வாண்டனா நிற்கிறார் அவங்க கிட்ட. சீமான் அவர்களாக இருக்கட்டும், திருமா அவர்களாக இருக்கட்டும், ஏன் இவர் கூவி கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னும் ஒரு கூட்டம் கதறிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் யாரையும் கூப்பிட்டா மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கலாம். விஜய் பேசுனது முதல்ல அவர் மாநாட்டில் பேசினப்போ பொதுவாக பேசினப்போ தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாநாட்டில் மத்திய அரசு மாநில அரசு பேரை சொல்லாமலே விமர்சனம் பண்ணார். பிரதமரையும் முதல்வரையும் கூட பேரை சொல்ல, அதுக்கான கூட விமர்சனம் வந்தது. நீங்கள் பேரை சொல்ல மாட்டீங்களா, கட்சி தலைவரோட பேரை சொல்ல மாட்டீங்களா, உங்களுக்கு பயமா அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தது. அப்புறமா இவங்கெல்லாம் இப்படி ஸ்டீரியோ டைப்பில் பேசுவாங்க, டேப் ரிகார்டரை விட்டு அலற விட்ட மாதிரி பேசுவாங்கன்னு அவர் பொதுவாக சொன்னது. அதை சில தவறாக எடுத்துக்கிட்டு தங்களை தான் பேசுனாங்கன்னு ஒரு விஷயம். அப்புறம் அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு சீமான் அவர்கள் ஒரு இதுவாக ரோட்டில் நின்று அடிபட்டுருவார், அப்புறம் கூமுட்ட அரசியல்னு அவர் தான் சொன்னார். அதே போல் டிசம்பர் 6ஆம் தேதி திருமாவளவன் அவர்களும் விஜயும் ஒரே மேடையில் இருக்க போகிறார்கள்ன்ற ஒரு விஷயம் பேசும் பொருளாக ஊடகங்களில் வந்தது. அப்புறம் கடைசியில் ஒரு 8 பக்க அறிக்கை கொடுத்தாரு திருமாவளவன் அவர்கள். நான் கலந்துக்கல, அதுக்கான காரணத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் விஜய் கண்டிப்பாக கலந்து பார்க்கும்போது எண்டில் அவர் பேசுனது என்னன்னா, இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள், விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்க வேண்டும், அவர் இல்லை, அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது முடிச்சு விட்டார். இங்கே யாரையும் அவர் கூப்பிட்டு எங்கள் கூட்டணிக்கு வாங்க இது பண்ணீங்க, அவர் யாரையும் விமர்சனம். விஜயோடைய பலமே என்ன தெரியுங்களா? அவர்களாகட்டும் அவர் தொண்டர்களாகட்டும் யாரும் மற்றவர்களை விமர்சனம் பண்ணாமல் இருக்காங்க பாருங்க, இதுதான் அவங்களுக்கு பெரிய பலமே இருக்கும். ஓகே, அதனாலதான் அந்த விஷயங்கள் இன்னும் அதிகமா பேசும் பொருள் ஆகிட்டே இருக்கு. சரி, எல்லாத்துக்கும் பொதுவானவர் அப்படின்னா நிறைய பேர் சொல்லலாம். குறிப்பா ரஜினி அவர்கள் திகழ்ந்துகிட்டே இருக்காரு. சீமான் புகைப்படம் எடுக்கிறாரு, இந்த பக்கம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. நேத்து ஒரு ட்ரெய்லர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு பாமக சார்பாக. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் அவர் நாடி நிறைய விஷயங்கள் திரைத்துறை சார்ந்தவங்களுக்கும் அவர் தான் ஒரு பொதுவானவரும் அவரோட ஆதரவும் இருந்துகிட்டு இருக்கு, தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசியலுக்கும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு இந்த மாதிரி இன்னும்
ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கட்சியினர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பயும் சொல்றாரா நான் பொதுவானவன் அப்படின்றத மறுபடியும் நிரூபிக்கிறேன்? இல்ல ரஜினி வந்து எப்ப நான் அரசியலுக்குள்ள வரல, அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, என்னுடைய உடல்நிலை காரணமாக வந்து நான் அரசியல் இருந்து விலகிறேன்னு சொன்னோடு ஓகே அப்பயே முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்ற மாதிரி பொதுவானவர்னு. ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு இந்த 74வது பர்த்டே வரப்போகுது அப்படின்போது இன்னைக்கும் ஆக்டிவா இருக்கிறாப்புல, ஓடுறாப்புல. இந்த ஜெய்ப்பூர்ல கூலி படத்தினுடைய படப்பிடிப்புல இருக்காரு. அதே சமயத்துல ரஜினி எது செய்தாலும் அது ஒரு கான்ட்ரவர்சியா மாறுது. அது ஏர்போர்ட்ல வராரு, திருவண்ணாமலையில மண் சரிவுல அப்படியா ஓ மை காட் அப்படின்றது விஷயம் வந்து தெரியாமலா இருக்கும் அப்படின்னு அதை தவிர்க்கிறாரு. ஏன்னா நீங்க திருவண்ணாமலையை கேட்கும் போது அடுத்து விஜய் அரசியலை கேட்பீங்க, அப்புறம் சீமான் சந்திப்பு கேட்பீங்க. இது தொடர்ந்துகிட்டே போகும். இது ஏன் வந்து இது தெரியாமலே போயிடும்னு அவர் கடந்து போகிறார். மிக சரியான புத்திசாலி அவர். டக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அன்புமணி மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய மகள் தயாரித்த படம் அலங்கு அப்படின்ற ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிடுறாரு. ஆக்சுவலாக வந்து மற்ற அதுக்கும் ஒரு விமர்சனம் வருது. நீங்கள் சாதாரண ஒருத்தர் இந்த படத்தை எடுத்திருந்தா ரஜினி வெளியிடுவார், நிச்சயமாக வெளியிட மாட்டார். அன்புமணி ராமதாஸ் அவர்களே ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்கள் டாக்டர் படம் தயாரிச்சிருக்காங்க, ஓகே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசி அந்த ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி அதை வெளியிட்டது. அது ஒரு இதுவாகுது வந்து இந்த பக்கம் விசிகா விஜய், இந்த பக்கம் பாமக ரஜினி அப்படின்றவர் எப்படியே ரீவைண்ட் பண்ணி போனால் வந்து வேற விதமாக இருக்கும். நீங்கள் 2002 பாமகவுக்கும் ரஜினிக்குமான ஒரு டக் ஆஃப் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அதெல்லாம் வேற இது வந்து 2002 ஆகஸ்ட் 15 பாபா படம் தெரியும். வந்து மிகப்பெரிய பேசும் பொருள். பாபா 10 கோடி ரூபாயில செலவில் எடுக்கப்பட்ட அந்த படம் 140 கோடி அந்த காலத்திலே வந்து வியாபாரம் பண்ணிச்சு. வெறும் எங்கே பார்த்தாலும் பாபா பாபா பாபான்னு. அந்த சமயத்தில் ரஜினி என்ன பண்ணார்? ரஜினி அதான் சொல்கிறேன், ரஜினி ஏன் மேடைகளில் பேசுவதற்கு தயங்குறாருன்னா எது பேசினாலும் உடைச்சிடுவார். வந்து இந்த சூரத்தேங்காய் உடைக்கிற மாதிரி அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அப்போ அந்த சமயத்தில் வந்து வீரப்பன் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது வீரப்பன் வந்து ஒரு அரக்கன், அவனை வந்து சம்பாரம் பண்ணோம், அவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சது. அதே ஆகஸ்ட் 11ஆம் தேதி பூம்புகாரில் வன்னிய மகளிர் மாநாடு டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடக்குது. அவர் என்ன பேசுகிறாரு வந்து ரஜினி வந்து வீரப்பனை வந்து ஒரு சந்தன கடத்தல்காரன் அல்லது வந்து ஒரு கொள்ளைக்காரன், ஒரு ஐயகன் எது சொன்னாலும் ரைட்டு, அவன் ஒரு அரக்கன், அவனை சம்பாரம் பண்ணுறன்னு சொல்கிறதுக்கு ரஜினிக்கு என்ன இது இருக்குது? ஏன்னா வீரப்பன் ஒரு தமிழன், உங்களுக்கு என்ன இருக்குன்னு அங்கே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் அது. அது அப்படியே பாபாவாக மாறுது. ஜெயங்கொண்டத்தில் ஃபிலிம் ரோலை வந்து வைக்கிறாங்க. வந்து அப்போ வந்து பெட்டி தானே தூக்கி போய் தென்மனை ஆற்றுல நடுவில் எடுத்து போய் வச்சுட்டாங்க. அது வட மாவட்டங்களில் பாபா வந்து ஓடவே விடலை. அதுக்கப்புறம் அறிக்கை போரா மாறுது. ஒரு கட்டத்தில் ரஜினி ரசிகர்கள் நாங்கள் வந்து பாமக தொண்டர்கள்கிட்ட மோதிரன்ற அளவுக்கு வரும்போது வேணான்றார். அப்புறம் ஒரு அறிக்கை, அதுக்கப்புறம் சமரசமாக மாறுது. அப்புறம் அந்த அதிமுக அரசை கேட்குறாரு. அவங்க வந்து ஏன்னா அவங்களுடைய பணம்லாம் அந்த பாபாவில் இருந்ததாக ஒரு தகவல்லாம் இருக்குது வந்து ப்ரொடக்ஷனில். இப்படியாவது அது கொஞ்சம் முடிஞ்சாலும் அந்த நீர் புத்து நெருப்பாக கொஞ்சம் காலம் இருந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப சொல்கிறது என்னென்னா சினிமாவில் ஆகட்டும் அரசியலாகட்டும் நண்பர்களாகவும் எதிரிகளாகவும் இருக்கவே மாட்டாங்க. அது இன்றைக்கி வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகள் தயாரித்திருக்கிற படத்தினுடைய ட்ரெய்லர் அவர் வெளியிட்டு இதே போல தான் நாளைக்கு மாறலாம். வந்து திருமாவளவன் அவர்கள் விஜயுடன் கூட்டணி வைக்கலாம், விஜய் வந்து திருமாவளவன் அவர்களுடன் கூட்டணி வைக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். வந்து சரி, அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இன்னும் நினைச்சா நம்ம செய்தி வந்து எடுப்பது நானும் நன்றி, வணக்கம்.